என்ன சொல்றாங்க? எவ்வளோ கொடுத்தோம் கொடுங்க கொடுங்கன்றேன் கொடுங்கன்றேன் எங்க கொடுங்க. 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா கவலைப்படாதீங்க. பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்துருங்க. நல்ல காலம் வரும் வரும் என்பதை மகிழ்ச்சியோட சகோதரி மரியா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் சொந்தங்களே. ஊடகத்தை இந்த அளவுக்கு மிரட்டுகின்ற இந்த சேகர் பாபு அப்பாவி அடித்தட்டு தூய்மை பணியாளர் பெண்களை எந்த அளவுக்கு இவர் மிரட்டி இருப்பாருன்றத கற்பனை செஞ்சு பார்த்துக்க. ஓட்டு போட்ட மக்களை இன்னைக்கு நடு தெருவில் போராட வச்சுட்டு அதை சார்ந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டால் டிஜிட்டல் மீடியா கேட்கக்கூடாது. முதன்மை ஊடகத்தை பூரா நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. யூடியூப் சேனல்காரங்க கேள்வி கேட்டால் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு அப்புறம் யார் கேள்வி கேட்பாங்க உங்களை? ஒவ்வொருத்தரும் மக்கள், அவங்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் நீங்கள் ஆகணும். ஏன்னா மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் இந்த ஆட்சி, அதிகாரம், பணம், பதவி இது எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்குன்றத கனவுல கூட நினச்சிடாதீங்க. இந்த போக்கில் இருந்தீங்கன்னா ஆனானப்பட்ட கருணாநிதியை தோத்த வரலாறு இருக்குது. எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத அளவுக்கு சூழலை உருவாக்கின தமிழ் மக்கள். அம்மையார் ஜெயலலிதா தோத்துருக்காங்க. சரிங்களா? முதல் முறை ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருக்கு. அதை இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேவலமாக மக்கள் விரோத ஆட்சி செய்வீங்கன்ட்டு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத மக்கள் கொடுத்த இந்த பதவியை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை இப்படி மிரட்டி பணியை வச்சு அடைக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சம்மட்டி அடியாக திருப்பி கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. வாக்கு செலுத்திய நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா எங்களுடைய வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க. எங்களுக்கு வேலை செய்கிற சேவகன் நீங்கள் வேணால் அண்ணா அறிவாலயத்துக்கு பரம்பரை கொத்தடிமையாக இருங்க. மக்களுக்கு எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது யாருக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு. 2021 இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பாடுபட்ட ரஞ்சித் அவருடைய யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? யார் கேள்வி கேட்டாலும் சமூக பொறுப்புணர்ந்து சபை நாகரிகம் கண்டு நீங்கள் பேசணும். அதை விடுத்து இந்த மிரட்டுற தோணியில் அச்சுறுத்துற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒட்டு மொத்த மக்களும் அச்சுறுத்த நினைச்சாங்கன்னு நீங்கள் காணாத போயிடுவீங்க. நன்றி.